ஒடிசாவில் IAS அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது? எந்த அடிப்படையில் அவர் வீட்டில் சோதனையானது நடைபெற்றது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒடிசாவில் துணை ஆட்சியர் ஒருவர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கும் போது அவர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். ஒடிசா மாநில லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்திருக்கின்றனர். அவர் ஒடிசா மாநிலத்தில் தரம்கர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வரக்கூடியவர் திமான் சர்மா என்கிற IAS அதிகாரி. இவர் 2021ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த IAS அதிகாரி துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். தொழிலதிபர் ஒருவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அவரை மிரட்டி அவரிடமிருந்து லஞ்ச பணத்தை 10 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக பெறும்போதுதான் அவரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். மொத்தம் 20 லட்சம் ரூபாயை இவர் லஞ்சமாக கேட்டிருக்கிறார். அதில் 10 லட்சம் ரூபாயை கொடுக்கும் போதுதான் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து இவருடைய அரசு இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 50 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது போன்று பல தொழிலதிபர்களையும் மிரட்டிதான் இவர் இது போன்று இந்த பணத்தை சேர்த்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு IAS அதிகாரி. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு UPSCயில் 482வது ரேங்க் பெற்று இவர் தேர்ச்சி அடைந்தார். இவர் தேர்ச்சி அடைந்த போது நான் ஏழைகளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், பின்தங்கியவர்களை மேம்படுத்த விரும்புகிறேன், வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாடுபட போவதாக உருக்கமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்பேற்பட்ட ஒரு IAS அதிகாரி இன்று லஞ்ச பணம் வாங்குகின்ற போது கையும் களவுமாக பிடிபட்டிருப்பதோடு பல கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளும் இவரது இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பது அந்த மாநிலத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.